கர்த்தருடைய நல்ல நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த மகிழ்ச்சியான காலை ஆராதனை வேளையில் நாம் எல்லாரும் ஒருமித்து கூடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு நம் ஒவ்வொருவருக்கும் தேவ ஆவியானவர் கிருபை செய்திருக்கிறார். அவருடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிற நாம் மகிழ்ச்சியோடு கூட சில பாடல்களை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்த போகிறோம். முதலாவது நாம் எல்லாருக்கும் தெரிந்த மகிழ்வோம் மகிழ்வோம் தினம் அகமகிழ்வோம் என்கிற அருமையான பாடல். கரைகளை தட்டி உற்சாகத்தோடு கூட இந்த பாதலத்தின் சொந்தக்காரர், அவர் என் உள்ளத்தின் சொந்தக்காரர் ஆயினார் என்று சொல்லி மகிழ்ச்சியோடு கூட அந்த பாடலின் ஒவ்வொரு சரணங்களையும் ஒவ்வொரு வார்த்தைகளையும் நம்முடைய வாயினால் உச்சரித்து பாடுவோம். மெய்யாகவே இந்த நாளிலும் ஆண்டவன் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை அசைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடுவோம். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம், இயேசுராஜன் நம் சொந்தமாயினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தை சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தை சொந்தமானார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலைவெளியில்? ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தை சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தை சொந்தமானார். நல்ல சந்தோஷத்தோடு கூட சிறு வயதிலேயே அவர் நம்மை குறித்திருக்கிறார். தூரம் போனாலும் அவர் நம்மை விடுவதே இல்லை. அவருடைய ஜீவனையே நமக்கு கொடுத்து நம்மை ஜீவன் பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவன் நம்மை அழைக்கிறாரே. இந்த காலவேளையில மகிழ்ச்சியோடு கூட கைகளை தட்டி பாடுவோம். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். சின்னம் சிறு வயதில் என்னை குறித்து விட்டார், தூரம் போயினும் கண்டு கொண்டார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். தமது ஜீவனை எனக்கும் அளித்து ஜீவன் பெற்றுக் கொள்ளுரைத்தார். ஆனந்தமே பரமானந்தமே, இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தை சொந்தமானார். அப்படியே சொல்லுவோம். இந்த பாதளத்தில் சொந்தக்காரர் அவர், எந்த உள்ளத்தை சொந்தமானார். நல்ல கைகளை தொட்டி எந்த சூழ்நிலையும் அவருடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்காமலே காத்துக் கொள்ளுகிற நல்ல தகப்பன் நம்முடைய ஆண்டவர். அவரை நம்பி ஆமென் இந்த காலை வேளையில வந்திருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். எந்த சூழ்நிலையும் அவர் அன்பில் நின்று என்னை பிரிக்காது காத்துக் கொள்வார்.
என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஒரு முறை கூட சொல்லுவோம். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஒரு முறை கூட அந்த சரணத்தை. இந்த சூழ்நிலை அவர் எல்லா கைகளை தட்டி, பின்னாடி இருக்கிற தாய் தகப்பன்மார் எல்லா கைகளை தட்டி. இந்த சூழ்நிலை அவர் அன்பில் நின்று நம்மை பிரிக்காது காத்துக் கொள்வார். சின்ன பிள்ளைங்க எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். என்னை நம்பியவர் தந்த பொறுப்பதனை அவர் வரும் வரை காத்துக் கொள்வேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. எல்லாரும் சந்தோஷத்தோடு சொல்லுவோம். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதலத்தில் சொந்தக்காரனவர் இந்த உள்ளத்தில் சொந்தமானார். ஒரு நாள் அவர் வரப்போகிறார். ஆமென். அன்போடு கூட தம்முடைய கரத்தை அசைத்து நம்மை கூப்பிட்டு சேர்த்துக் கொள்ள போகிறார். அவருடைய சமூகம் அதில் யுக யுகமாய் ஆமென் காலங்களாய் மகிழ்ந்து களி கூற போகிறோம். அவருடைய பிள்ளைகளாகிய நாம் இணைந்து அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமே. அவர் வாழும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். மகிழ்ச்சியோடு சொல்லுங்க அந்த வார்த்தை. அவர் வாழும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். ஒரு முறை கூட சொல்லுங்க. அவர் வாழும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்து. மறுபடியும் சொல்லுவோம். அவர் வாழும் நாளிலே என்னை கரமசைத்து அன்பாய் கூப்பிட்டு சேர்த்துக் கொள்வார். அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். எல்லாருமாய் அவர் சமூகமதில் அங்கே அவருடனே ஆடி பாடிய மகிழ்ந்திடுவேன். ஆனந்தமே பரமானந்தமே இது மாபெரும் பாக்கியமே. இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் உள்ளத்தில் சொந்தமானார். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். வாயில திறந்து சொல்லுங்க. அந்த வார்த்தைகள் எவ்வளவு மேன்மையான வார்த்தைகள். மகிழ்வோம் மகிழ்வோம் தினமாக மகிழ்வோம். இயேசுராஜன் நம் சொந்தமாகினார். இந்த பாதளத்தில் சொந்தக்காரனவர் எங்கள் உள்ளத்தில் சொந்தமானார். நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமே. ஹல்லேலூயா. சாதாரணமான கவுன்சிலர் நமக்கு சொந்தமா இருந்தாலே சில மனுஷனை பிடிச்சு நிறுத்த முடியாது. ஆனா இந்த பாடலின் சரணம் சொல்லுது, இந்த பார்தலத்துக்கே பூமி அனைத்திற்கும் ராஜாதி ராஜா நம்முடைய ஆண்டவரா இருக்கிற. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அவர் சகலத்தையும் அதினதின் காலத்துல நேர்த்தியாய் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே தான் அவரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒரு முறை ஒரு பாடலை பாடும். கைகளால் பெயர்க்கப்படாத பெரிய கல் ஒன்று புரண்டோடுதே, உலகத்தை நியாயம் தீர்க்க யூத சிங்கம் இறங்கினாரே என்கிற அருமையான பாடல். ஒரு பழைய பாடல். அதை நம்ம கவனித்து பாடணும். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரமாய் வெளிப்பட போகிறது. அவர் சீக்கிரமாய் வந்து தம்முடைய ஜனத்தை தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார்.
அந்த நியாய தீர்ப்பு நாள் நெருங்கி கொண்டே இருக்கிறது. உலகத்தில் நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும், தேசங்களிலே நடக்கிற ஒவ்வொரு சம்பவங்களும் அவருடைய வருகையை அறிவித்து கொண்டே இருக்கின்றன. ஹல்லேலூயா. மத்தேயு 24 சொல்லப்பட்ட அந்த காரியங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கின்றன, ஒவ்வொன்றாய் நடந்து கொண்டிருக்கின்றன. காலம் வெகு சமீபமாய் இருக்கிறது. அவருடைய வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பு நாளிலே நீங்களும் நானும் நிலை பெற்று அவரோடு கூட செல்வதற்காக தான் கூடி ஆண்டவர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த மகிழ்ச்சியான தெய்வம் ஒரு நாள் நம்மை அவரோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். அதை குறித்ததான இந்த அருமையான பாடல், ஒவ்வொரு வரிகளும் அவருடைய வருகையை உணர்த்தி கொண்டிருக்கின்றன. தெரிந்தவர்கள் சேர்ந்து பாடுங்கள், மற்றவர்கள் அதை கவனித்து அந்த வார்த்தைகளை உச்சரித்து பாடுவோம். கர்த்தர் நம்முடைய மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. சேர்ந்து கையை தட்டி அந்த வார்த்தையை சொல்லி சொல்லி, ஆமென். கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு பெரிய கல் ஒன்று உருண்டோட போகிறது. கைகளால் பெயர்க்கப்படாத பெரும் கல் ஒன்று புரண்டோடுதே. உலகத்தை நியாயம் தீர்க்க யுத சிங்கம் இறங்கினாரே. கைகளால் பெயர்க்கப்படாத பெரும் கல் ஒன்று புரண்டோடுதே. உலகத்தை நியாயம் தீர்க்க யுத சிங்கம் இறங்கினாரே. ஆனந்தம் நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குதை பூரிப்பாலே. ஆத்மநாதர் தேடி வந்தா என்னை அழைத்து சென்றிடவே. ஆனந்தம் நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குதை பூரிப்பாலே. ஆத்மநாதர் தேடி வந்தா என்னை அழைத்து சென்றிடவே. மறுபடியும் ஆனந்தம் நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குதை பூரிப்பாலே. ஆத்மநாதர் தேடி வந்தா என்னை அழைத்து சென்றிடவே. பக்தன் நோவாவின் நாட்களிலே ஒரு நியாய தீர்ப்பு உண்டானது. கர்த்தர் மழையை அனுப்பி நோவாவை மாற்றும் நோவாவின் குடும்பம் காக்கப்பட்டது. பேழையில் பிரவேசித்த ஜனங்கள் காக்கப்பட்டார்கள். தேவ எச்சரிப்பை நிராகரித்தவர்கள் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள். இந்த காலவேளையிலும் தேவ எச்சரிப்பு நம்மை நோக்கி வருகிறது. அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிற நம்மை ஆண்டவர் சேர்த்துக்கொள் ஆயத்தமாய் இருக்கிறார். பக்தன் நோவாவின் நாட்களிலே தேவன் மனு உரு எடுத்தாரே. பேழையின் கதவை அடைத்து அவபக்தரை அழித்தாரே. பக்தன் நோவாவின் நாட்களிலே தேவன் மனு உரு எடுத்தாரே. பேழையின் கதவை அடைத்து அவபக்தரை அழித்தாரே. ஆனந்தம் நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குதை பூரிப்பாலே. ஆத்மநாதர் தேடி வந்தா நம்மை அழைத்து சென்றிடவே. ஆனந்தம் நான் பாடிடுவேனே, உள்ளம் பொங்குதை பூரிப்பாலே. ஆத்மநாதர் தேடி வந்தா என்னை அழைத்து சென்றிடவே. அவருடைய வருகை எப்படி இருக்குமா? மின்னலை போல கிழக்கிலே தோன்றி பிரகாசித்தார் மேற்கினிலே என்று இந்த பக்தன் சொல்லுகிறான். அவருடைய வருகையானது இமை பொழுதிலே நடக்கும். ஆமென். அந்த வார்த்தை எத்தனை ஆச்சரியமானது. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வல்லமையுள்ள தெய்வத்தை நாம் மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். மின்னலை போல்
அக்கினிலே மேகம் சூழ அக்கினி கண்கள் இடி முழக்கத்துடன் வந்தா மின்னலை போல் கிழக்கிலே தோன்றி பிரகாசித்தார் மேற்கினிலே மேகம் சூழ அக்கினி கண்கள் இடி முழக்கத்துடன் வந்தா ஆனந்தம் நான் பாடிடுவேன். அவருடைய பிள்ளைகள் ஆனந்தம் கொள்ளுகிற நாள் அது. அவருடைய பிள்ளைகளுக்கு உள்ளம் பொங்குகிற நாள் அது. தேடி வந்தா என்னை அழைத்து சென்றிடவே ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாரே ஆத்மநாத தேடி வருவார் நம்மை அழைத்து சென்றிடவே ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாலே ஆத்மநாத தேடி வருவார் நம்மை அழைத்து சென்றிடவே ஒரு முறை கூட ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாலே ஆத்மநாத தேடி வருவார் நம்மை அழைத்து சென்றிடவே சந்திரனை மனிதன் அடைந்தார் மனவாட்டியை தேவன் செய்தார் இக்கட்டில் நாம் தாப்பிடுவோமே சாவாமை எனதுரிமை சந்திரனை மனிதன் அடைந்தார் மனவாட்டியை தேவன் செய்தார் இக்கட்டில் நாம் தப்பிடுவோமே சாகாமை எனதுரிமை ஆனந்தம் நான் பாடி சொல்லுவேனே ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை சொல்லி பூரிப்பாரே ஆத்மநாத தேடி வருவா நம்மை அழைத்து சென்றிட சந்தோஷத்தோடு கூட ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ள பொங்குதை மகிழ்ச்சியோடு சொல்லுங்கம்மா ஒவ்வொருவரும் அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் நம்மை அழைத்து சென்றிடவே எங்களால் பெயர்க்கப்படாத பெரும் கல் ஒன்று புரண்டோடுதே உலகத்தை நியாயம் தீர்க்க யுத சிங்கம் இறங்கினாரே கைகளால் பெயர்க்கப்படாத பெரும் கல் ஒன்று உருண்டோடுதே உலகத்தை நியாயம் தீர்க்க யுத சிங்கம் இறங்கினாரே சேர்ந்து பாடுவோம் ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாரே ஆத்மநாத தேடி வருவா என்னை அழைத்து சென்றிடவே மறுபடியுமா ஆனந்தம் நான் பாடிடுவேனே உள்ளம் பொங்குதை பூரிப்பாரே எஸ் லார்ட் ஆத்மநாத தேடி வருவா என்னை அழைத்து சென்றிடவே நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்தம் கொள்ள போகிறோம் ஒரு நாள். ஆத்ம நேசர் நம்மை தேடி வரப்போகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வல்லமையுள்ள தேவன் நம்மை அணைத்து கொள்ள போகிறார். ஆமென். தொடர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, எக்காலமும் துணை அவருக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. ஹல்லேலூயா. நமக்கு துணை நிற்பது யார் என்றால் ஆமென், திக்கற்றவர் பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிற தெய்வம் நமக்கு துணை நிற்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் ஒருவரையும் திக்கற்றவர்களாய் விடுவதில்லை. அவரை தேடி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் வெறுமனை விடுவதில்லை. அவரை நேசிக்கிறவர்களை அவர் கைவிடுவதும் இல்லை. தனிமையான நமக்கு ஆதரவு அவர்தான். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு கூட எல்லாருக்கும் இந்த பாடல் தெரிந்த பாடல். அந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். தாய் மறந்தாலும் அவர் நம்மை மறக்க மாட்டார். ஏழைகளின் ஜெபத்தை கேட்கிறவர். ஹல்லேலூயா. கூப்பிடுகிற எளியவனின் சத்தத்திற்கு செவி சாய்க்கிற ஆண்டவர். விசுவாசத்தோடு கூட அந்த பாடலை பாடி கர்த்தரை ஆராதித்து மகிழுவோமே.
கையை தட்டி பெரியோர் சிறியோர் எல்லாம், சின்ன தம்பி தங்கச்சி எல்லாம் மனதார பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தும். பெற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு எல்லாரும் சொல்லுங்க, சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஒருமுறை கூட சொல்லுவோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. என்னைக்கும் மறைந்திருப்பீரோ, மறப்பீரோ, இயேசுவே மனம் இறங்கும். ஒவ்வொரு ஆண்டு விட்ட கணங்க, இயேசுவே மனம் இறங்கும். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கைகளை தட்டி சொல்லுவோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தோ. கர்த்தாவே எழுந்தருளும், கை தூக்கி என்னை நிறுத்தோ. தீமைகள் என்னை சொல்லும் நேரம், தீமைகள் என்னை சொல்லும் நேரம், தூயவரே இரட்சியும், தூயவரே இரட்சியும். கர்த்தாவே எழுந்தருளோ, கை தூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே எழுந்தருளோ, எழுந்தருளுங்க ஆண்டவரே, கை தூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சொல்லும் நேரம், தீங்குகள் என்னை சொல்லும் நேரம், தூயவரே இரட்சியும், தூயவரே இரட்சியும். கையை தட்டி சொல்லுவோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணையவர்க்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. தாய் நம்மை மறந்தாலும், தந்தை நம்மை வெறுத்தாலும், ஆண்டவர் ஒருபோது நம்மை வெறுப்பதில்லை, ஆண்டவர் ஒருபோது நம்மை மறப்பதே இல்லை. ஏழைகளின் ஜெபத்தை கேட்டு மனம் இறங்குகிற ஆண்டவர் இந்த காலை வேளையில் வருத்தத்தோடு, பாரத்தோடு, மன வேதனையோடு கூட, ஏன் இந்த உலகத்தில் வாழ்கிறேன் என்கிற கேள்வியோடு கூட வந்தீங்கன்னா உங்க மேல கர்த்தர் மனம் இறங்க போகிறார். இந்த ஏழைகளின் ஜெபத்தை கேட்டு மனம் இறங்க போகிறார். மகிழ்ச்சியோடு அந்த வார்த்தையை சொல்லி கர்த்தர் மகிமைப்படுத்துவோம். தாய்
தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை மறப்பதில்லை. தாய் நம்மை மறந்தாலோ நீர் என்னை மறப்பதில்லை. ஏழை ஜெபம் கேளும், ஏழைகளின் ஜெபம் கேளும். இயேசுவை மனமே அப்படி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, இயேசுவை மனமிரங்கு. தாய் நம்மை மறந்தாலோ நீர் என்னை மறப்பதில்லை. எத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவேளையில, உலகம் என்னை மறந்து போனாலும், உறவுகள் என்னை பிரிந்து போனாலும், வாழ்க்கை துணைகள் என்னை வெறுத்து விட்டாலும், அவர் என்னை மறப்பதில்லை. ஏழைகளின் ஜெபம் கேளு, இயேசுவே மனமிரங்கு. அப்படியே சொல்லுவோம், இயேசுவே மனமிரங்கு. எல்லாரும் எழுந்து நின்று கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, இக்காலம் துணையவர்க்கு இப்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு தனிமை உணர்வுகளோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். தனித்து விடப்பட்டேனே என்று சொல்லி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நமக்கு ஒரு ஆதரவு உண்டு. கையை தட்டி சொல்லி பாருங்க. பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ, பக்கபலம் நீரே அல்லவோ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படியே கண்களை மூடி ஹல்லேலூயா. தனிமையான நமக்கு பக்கபலம் ஒருவர் இருக்கிறார், ஆதரவாய் ஒருவர் நிற்கிறார். ஆமே, உலகமும் உறவுகளும் எதிர்த்து நின்றாலும் பக்கபலமாய் நமக்காய் பரிந்து பேசுவதற்கு, நம்மை பலப்படுத்துவதற்கு, நம்மை தைரியப்படுத்துவதற்கு, திடப்படுத்துவதற்கு, கரம் பிடித்து நடத்துவதற்கு ஒருவர் இருக்கிறார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க. கண்கள் மூடி இருக்கும் பொழுது வாயை திறந்து சொல்லுங்க. என்னுடைய பக்கபலமானவர் ஒருவர் நீர் இருக்கிறேன், எனக்கு ஆதரவாய் ஒருவர் இருக்கிறேன். ஆமே, நான் கிளேசப்படும் பொழுது என்னுடைய மன கிளேசங்களை எல்லாம் தீர்க்கிறவர் என்னோடு கூட இருக்கிறேன். சொல்லுங்க. என்னை புரிந்து கொள்ளாத உலகம் இருக்கும் பொழுது என்னை புரிந்து கொள்ள ஒருவர் நீர் இருக்கிறீர். சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். கடல் அலைகளினால படகு கொந்தளிக்கு போகிறது போல, படகு கவிழ்வதை போல இந்த உலகம் கலங்கடிக்க முற்படும் பொழுது என்னை தைரியப்படுத்த, என்னை திடப்படுத்த, என் பக்கமாய் நிற்க, எனக்கு துணை நிற்க, எனக்காய் பேசுவதற்கு என் ஆண்டவர் எனக்கு துணை நிற்க. நல்ல கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி, அந்த ஆண்டவரே நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். தனிமையான நமக்கு ஆண்டவரே துணையாய் இருக்கிறபடினா ஹல்லேலூயா. தனிமையான எனக்கு சகாய நீரே அல்லவோ. சொல்லுங்க சேர்ந்து. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. இருதயத்திலிருந்து அந்த வார்த்தையை சொல்லுங்கம்மா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் தெரியுமா? யாருமே இல்லைன்னு சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறோமே, ஆண்டவரே யாரும் எங்களுக்கு துணையா இல்ல, எனக்கோ என் குடும்பத்துக்கோ ஆதரவாய் எங்களுக்கு உதவி செய்ய ஒருவர் முன்வரவில்லைன்னு சொல்றீங்களோ. 38 வருஷமாய் அந்த மனிதன் புலம்பிக் கொண்டிருந்தது போல, ஒருவனும் என்னை ஆமேன் அதற்குள் கொண்டு செல்வதற்கு ஒருவனும் இல்லை என்று சொல்லி முறுமுறுத்தவர்களாய், எரிச்சல் பட்டவர்களாய், அங்கலாய்த்தவர்களாய், கதறினவர்களாய் நின்று கொண்டிருக்கிறீர்களோ. ஆமேன். நீங்க தான் ஆண்டவரை பார்த்து சொல்லணும், தனிமையான எனக்கு சகாயர் நீர். அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்லுங்க. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஒரு முறை கூட சொல்லுவோம். தனிமையான எனக்கு சகாயரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே.
நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கம்மா. அவர் நமக்கு பக்க பலமா இருக்கும் பொழுது யார் நமக்கு துணையா இருக்க வேண்டும்? இந்த உலகமே எதிராய் நின்றாலோ கர்த்தர் நமக்கு பக்க பலமா இருக்கிறா. ஆமே, இந்த ஊரே எதிர்த்து நின்னாலும் கர்த்தர் நமக்கு பக்க பலமா இருக்கிறா. இந்த சமுதாயமே நமக்கு எதிராய் பேசினாலும் கர்த்தர் நமக்கு ஆதரவா இருக்கிறா. நாம் நம்பினதெல்லாம் தோல்வியில முடிந்தாலும் கர்த்தர் நமக்கு சகாயராய் இருக்கிறா. கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆமே, நாம் நம்பின காரியங்கள் எல்லா சூழ்நிலைகளும் எதிராக எழும்பினாலும் ஆமே, அன்று தாவீதை திடப்படுத்தினவர் இன்று நமக்கு பக்கபலமாய் இருக்கிறார். நல்ல கைகளை தட்டி வாயை திறந்து சொல்லுங்க, எஸ் எஸ் கர்த்தர் எனக்கு சகாயர்னு சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு துணையாளர். ஆமென் ஆமென். நான் தனிமை என்பது அல்ல, நான் தனிமையா இல்லை, கர்த்தர் எனக்கு ஆதரவு. தாய் என்னை மறந்தாலோ சொல்லுங்க, நீர் என்னை மறப்பதில்லை. தாய் என்னை மறந்தாலோ நீர் என்னை மறப்பதில்லை. ஏழைகளின் ஜெபம் கேளு சொல்லுங்கம்மா, ஏழைகளின் ஜெபம் கேளு. இயேசுவே மனம் இறங்கு. இயேசுவே கூப்பிடுங்க, அந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து வரணும். இயேசுவே மனம் இறங்குன்னு சொல்லுங்க. இயேசுவே மனம் இறங்கு, இயேசுவே மனம் இறங்கு. ஒரு நாள் ஆமென், ஆண்டவருடைய காதுகளில் அந்த சத்தம் கேட்டது, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், எனக்கு இறங்கும். அந்த கூக்குரல் இயேசுவின் காதுகளில் கேட்ட பொழுது அவர் நின்றா. அந்த சத்தம் வருகிற நபரை அழைத்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு ஆமென், அவனுடைய குருட்டு கண்களை திறந்தார். அந்த காலை வேளையில உங்க உள்ளத்திலிருந்து எழும்புகிற அந்த சத்தத்தை கர்த்தர் கேட்கட்டுமே. சொல்லுங்க, இயேசுவே மனம் இறங்குன்னு கூப்பிடுங்கம்மா, கூப்பிடுங்க. ஆமென். எவ்வளவு நெருக்கத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு வேதனைகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு கஷ்டங்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு தோல்விகள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதிர்காலமே இருளடைந்தது போல் இருக்கிறது அல்லவா? ஆமென். கண்களை மூடி ஆண்டவரை பார்த்து கேளுங்க, கர்த்தாவே இயேசுவே மனம் இறங்குன்னு கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. சின்ன பிள்ளைங்களாம் கூப்பிடுங்க. ஆண்டவர் உங்களை ஞானத்தினால நிரப்புவா, ஆண்டவர் உங்களை பலத்தினால நிரப்புவா. தரித்திரங்கள் உங்க குடும்பங்களை விட்டு விலகும், தோல்வி உங்க குடும்பங்களை விட்டு விலகும். ஹல்லேலூயா. வாய்களை திறந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. சொல்லுங்க சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே தாய் என்னை மறந்தாலோ, ஆண்டவரே தந்தை என்னை மறந்தாலோ, இந்த உலகம் என்னை மறந்தாலோ, நம்பினவர்கள் என்னை மறந்தாலோ, ஆண்டவரே இந்த சமுதாயமே என்னை கைவிட்டாலோ, என்னை போஷிப்பேன், காப்பாற்றுவேன், ஆமென், உன்னை நடத்துவேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் கைவிட்டாலோ, என்னை அரவணைக்க ஆதரவாய் பேச ஒருவர் கூட இல்லாவிட்டாலோ, நீர் எங்களை மறப்பதில்லை. சொல்லுங்க, நீர் என்னை மறப்பதில்லை. ஓ இயேசுவே மனம் இறங்கு சொல்லுவீங்களா? வயதான தாய் தகப்பன் அந்த வார்த்தை கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி, இயேசுவே மனம் இறங்கு அந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவருடைய உள்ள எவ்வளவு மகிழ்ச்சி அடைகிறது. என் பிள்ளை என்னை பார்த்து ஆமா என்னிடத்துல உதவி கேட்கிறார் என்று சொல்லி ஆண்டவருடைய உள்ள சந்தோஷப்படுகிறது. ஆகவே தான் மறுபடியும் இந்த வார்த்தைகளை சொல்ல போகிறோம். இயேசுவே மனம் இறங்கும், கர்த்தாவே எழுந்தருளோ, கைதூக்கி என்னை நிறுத்தோ. சொல்லுங்கப்பா, கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கி என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம், தூயவரே இரட்சியும், தூயவரே இரட்சியும். கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரேலோ, இக்காலம் துணையவருக்கு இப்பவரும் நீரேலோ. அப்படியே கண்கள் மூடி இருக்கும் பொழுது அந்த அரவணைக்கிற கரத்தை நோக்கி பாருங்க.
ஹல்லேலூயா. நமக்காக கல்வாரியில 2 கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய் தொங்கிக் கொண்டிருந்த அந்த நேச நம்மை வாழ வைக்க இந்த காலை வேளையில அவர்தான் நமக்கு ஆதரவா இருக்கிறார். அவர்தான் நமக்கு துணையா இருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொன்னார். ஆமென். நீ தனிமையா அல்ல, நீ தனிமையாய் அல்ல. ஆமென். அவர் நமக்கு தைரியமா இருக்கிறார், அவர் நமக்கு துணையா இருக்கிறார். கொஞ்சம் வாயை திறந்து சொல்லலாமே, நான் தனிமையா இல்லை, நான் தனித்து விடப்பட்டவன் அல்ல. தன்னை சுற்றிலும் இருக்கிற தன்னுடைய சிநேகிதர்களாய் தன்னால் போஷிக்கப்பட்டவர்களே அந்த தாவீதை கல்லை தூக்கி எறிந்து கொலை செய்ய முற்பட்ட பொழுது தாவீது தனித்திருந்தான். அவனுக்கு எதையுமே செய்ய பலனற்று தனித்து விடப்பட்டிருந்தான். அவனுக்கு பேசுவதற்கு பலன் இல்லை. அவர்கள் மத்தியில் நியாயத்தை வெளிப்படுத்துவதற்கு அவனுக்கு பலன் இல்லாதிருந்தது. ஆனாலும் ஆமென், கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்த கர்த்தர் உதவி செய்தார். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அன்று தாவீதை தைரியப்படுத்தினவர், அன்று தாவீதை திடப்படுத்தினவர் நம்மையும் திடப்படுத்த போதுமானவர். சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, நீர் எனக்கு துணையாயிருப்பதா? சொல்லுங்க வாயில திறந்து, ஆண்டவரே நீர் எங்களுக்கு துணையாயிருப்பதா? ஒரு சேதமும் அணுகுவதில்லை. ஹல்லேலூயா. வாயில திறந்து சொல்லுங்கம்மா. ஓ, அவர் நமக்கு துணையா இருக்கும் பொழுது, அவர் நமக்கு ஆதரவா இருக்கும் பொழுது இந்த படகு எத்திசையை நோக்கி பயணிக்கிறதோ சரியாய் சென்றடையும். காரணம், இந்த படகிலே பயணிக்கிறவர்களோடு கூட தலைவராக இருந்து நடத்துறவர் நம்முடைய ஆண்டவர். கையை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ரிபல கரதடரல ஷகதடரபா ஓ ரிகதலரதடலரதரபா என்னோடு கூட இருக்கிறீ. ஓ ஹல்லேலூயா. நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்னீரே. அப்படி நீங்க பேசிக்கொண்டே இருங்கம்மா. கொஞ்சம் வாயை தரங்க. ஆமென். இந்த காலை ஆராதனை வேளையில ஆண்டவரோடு கூட பேசணும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாயில திறந்து கர்த்தரோடு கூட பேசும் பொழுது கர்த்தர் நம்மை விசுவாசத்துல பலப்படுத்துவா, நம்மை ஆவியில பலப்படுத்துவா. நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் கர்த்தருக்குள் புதுபலன் அடைய போகிறது. நம்முடைய தோல்வி மனப்பான்மைகள் மாறப்போகிறது. நம்மை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற அவிசுவாசமான எண்ணங்கள் நம்மை விட்டு விலக போகிறது. வாயை திறந்து பேசுங்க ஆண்டவரோடு கூட. ஆமை வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி பாருங்க. ஆமென். ஆமென். விண்ணப்பங்களினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஆண்டவருக்கு அந்த காரியங்களை தெரியப்படுத்திக் கொண்டே இருப்போம். ஹல்லேலூயா. உரபலபா. அவர் நல்லவர், சர்வ வல்லவர். அவருடைய இரக்கத்திற்கு முடிவே இல்லை. அவர் நல்லவர் சொல்லி கூப்பிடுங்கம்மா. நீ நல்லவர், சர்வ வல்லவர். உங்க இரக்கத்திற்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லப்பா. ஹல்லேலூயா. ஓரா கபதடரலதடர ஷகதடரபா. நீர் நல்லவரே. சொல்லுவோமா சேர்ந்து, நீர் வல்லவரே, போதுமானவரே. ஹல்லேலூயா. மகத்துவம் நிறைந்தவர். ஆமென். அவர்தான் பூமி அனைத்திற்கும் ராஜா, இந்த பார்த்தளத்திற்கே சொந்தமானவர். இந்த காலை வேளையில நமக்கு சொந்தமா இருக்கிறா. ஆமென். எனக்கு சொந்தமா இருக்கிற சொல்லுங்க. அவன் என் பிள்ளைக்கு சொந்தமா இருக்கிறா, என் குடும்பத்துக்கே அவன் சொந்தக்காரராக இருக்கிறா. ஹல்லேலூயா. 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 என்னை காண்பவரே, என்னை காப்பவரே, கைவிடாமல் எங்களை நடத்துபவரே.
உமக்கு நன்றி. அப்படி சொல்லுங்க, சொல்லுங்க, உமக்கு நன்றி. ஓ கோடா கோடி நன்றிகளை செலுத்துகிறோம். நன்றி 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 நன்றி. என்னை கண்டீரே நன்றி ஐயா. அந்த வார்த்தையை சொல்லுங்க, என்னை கண்டீரே நன்றி ஐயா. என்னை கண்டீரே நன்றி ஐயா. உரபலதர சந்தரபா ஓரமதகரதனரமா. என்னை காண்பவரே நன்றி 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 நன்றி. உரபல சங்கலபா. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய். எல்லாரும் இணைந்து இந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே. சேர்ந்து பாடுவோமா ஒரு முறை கூட? முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை ஆராதனை. உணர்ந்து அந்த வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆராதனை 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 ஆராதனை. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. யெகோவா ரப்பா சேர்ந்து சொல்லுங்க, யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? காலை வேளையில என் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே. ஓ ஆராதனை 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 ஆராதனை. செய்து சொல்லுவோம். யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே. ஒவ்வொருவருடைய வாழ்விலும் சுகமலரை தந்தீரே. யெகோவா ரப்பா யெகோவா ரப்பா சுகம் தந்தீரே நன்றி ஐயா. சுகம் தந்தீரே நன்றி ஐயா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். உணர்ந்து சொல்லுங்கம்மா. எப்படிப்பட்ட வயதினராக இருக்கலாம், வயதானவரோ இளைஞர்களோ ஆண்டவரை பார்த்து இந்த வார்த்தைகளை சொல்ல முடியும். ஆராதனை ஆராதனை எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே. அந்த வனாந்திரத்துல எந்த இடத்துக்கு போகணும் திசை தெரியாமல் அலைந்து கொண்டிருந்த என்னையும் கண்கள் கவனித்ததே. ஆகாரை போல அலைந்து கொண்டிருந்த எங்களை உடைய கண்கள் கவனித்ததே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன். ஆகாருக்கு வனாந்திரத்தில் ஒரு துறவை காண்பித்த கர்த்தர் இந்த காலவேளையில் இந்த பாடலை பாடி ஆராதித்துக் கொண்டிருக்கும் நமக்காய் ஒரு நீரூற்றை ஆண்டவர் நமக்கு திறக்க போகிறார். நமக்கு முன்பதாய் மறைக்கப்பட்டிருக்கிற நீரூற்றை கர்த்தர் திறந்து நம்மை ஆசீர்வதித்து நடத்த போகிறார். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அன்பு கூறுவே உம்மை இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே. இன்னும் ஆர்வமாய் அன்பு கூறுவே.
பாடிக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு அற்புதமான தெய்வ பிரசன்னத்தை நம் உணர்ந்து ஆராதனை 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 ஆராதனை. ஒன்றை கவனிக்கிறீங்களா தேவ பிள்ளைகளே? இந்த காலை வேளையில நாம் நடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்க்கும் பொழுது முட்களும் கரடுகளும் கண்ணீரும் அவமானங்களும் நிந்தைகளும் நிறைந்த பாதைகள் வழியாய் பயணித்து வந்திருக்கிறோம். ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அநேக இடங்களிலே அவருடைய அன்பின் கரங்கள் நம்மை தூக்கி நிறுத்தி இருக்கிறது. அந்த நல்ல தெய்வத்தை பார்த்து ஒரு முறை கூட சொல்லுவோம், அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பே இன்னும். ஒன்று கவனிங்க வாலிப தம்பி தங்கச்சி, உங்களுக்கு தெரியுமா இன்னைக்கு நல்ல கல்வியை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறார். அருமையான தகப்பனே, சகோதரா சகோதரி, ஆண்டவர் உங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தந்திருக்கிறார், நல்ல குடும்ப பின்னணிகளை தந்திருக்கிறார். ஆனால் நாம் ஒருவர் கூட இதற்கு பாத்திரவான்கள் அல்ல. இதை பெற்று அனுபவிப்பதற்கு, இந்த கல்வியை பெற்று அனுபவிப்பதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல. சொல்ல போனால் இந்த ஆலயத்துல இந்த ஜனக்கூட்டத்தோடு கூட நின்று ஆராதிப்பதற்கு கூட நமக்கு தகுதியானவர்கள் அல்ல. ஆனால் கர்த்தருடைய அன்பு, கர்த்தருடைய இரக்கம் நம்மை தகுதிப்படுத்திருக்கிறது. கைகளை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. ஓ அன்பு கூறுவே சொல்லுவோம், இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் ஒரு முறை கூட அன்பு கூறுவே. வலது கரத்தை உயர்த்தி சொல்லி பாருங்க, உம்மை இன்னும் ஆர்வமா ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு என்னுடைய முழு பலத்தோடு ஆராதனை 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 நகதடல ஷகதரமல கரதுடொரொரொரோ. நாங்கள் உம்மை நேசிக்கிற நேசம் போதாது. ஆமே, நாங்கள் உம்மை நேசிக்கிற நேசம் போதாது. ஆண்டவரே, ஓ ரிகாபல, எங்கள் நேசம் ஒரு அக்கினி ஜுவாலையா மாறணும்னு சொல்லுங்க. ஒருவராலும் அணைக்க முடியாத ஒரு அக்கினி ஜுவாலையை போல எங்களுடைய நேசம் உம்மீது பெருகணும்பா. ஆமென். அது பற்றி பிடிக்கணும். ஓ ரக்கத்தனமா, அந்த நேசம் ஒரு காட்டு தீயை போல பரவ ஆரம்பிக்கணும். வாயை திறந்து சொல்லுங்க, உம்மீது கொண்டிருக்கிற அந்த பாசம் இன்னும் பெருகணும். உம்மீது நாங்கள் வைத்திருக்கிற நேசம் இன்னும் பெருகணும். ஓ நம்முடைய உதடு துதித்துக் கொண்டிருக்கட்டும், உள்ளம் கர்த்தருக்குள்ள மகிழ்ந்து கொண்டிருக்கட்டும். ஆமென், 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 ஹல்லேலூயா. கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு. நம்முடைய இருதயம் ஆமென் அவரை கனம் பண்ணிக்கொண்டே இருக்கணும். ரிகாதலா ஷல்கதடரபா. இன்னும் இன்னும் உம்மை சொல்லுங்க, இன்னும் உம்மை உயர்த்தணும், இன்னும் உம்மை ஆராதிக்கணும், இன்னும் உம்மை அன்பு கூறணும். ஓ ரூமை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆராதனை அகத்தோடு சொல்லுங்கம்மா. அந்த ஆண்டவர் மேல வச்சிருக்கிற பாசத்தை வெளிப்படுத்தி சொல்லி பாருங்க. ஆராதனை ஆராதனை
ஆண்டவரை நேசிக்கிற மனிதன் அவருடைய சமூகத்துல அமைதியா நிற்கவே மாட்டான். ஆண்டவர் மீது பாசம் வைக்கிற மனிதனால் அவருடைய சமூகத்தில் அமைதியா நிற்க முடியாது. அவனுடைய உதடுகள் துடித்து கொண்டே இருக்கும். அவனுடைய உதடுகள் துடிப்புடனே துதித்து கொண்டிருக்கும். ஆமே, அவரை நேசிக்கிற அவருடைய பிள்ளைகள் தன்னுடைய பாசத்தை வெளிப்படுத்துகிற இடம் அவருடைய சமூகம் மாத்திரமே. முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே, என் முழு பலத்தோடு நாங்கள் அன்பு கூறுவோம். ஆராதனை. இந்த பாசத்தையும் நேசத்தையும் அவித்து போடுவதற்கு எந்த மனித சக்திகளாலோ எந்த உறவுகளாலும் முடியாது. ஆண்டவர் மீது நாம் வைத்திருக்கிற அந்த அன்பின் பாசத்தை அணைத்து போடுவதற்கு எதுவும் முடியாது. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் என்கிற தெய்வ மனிதன் சொன்னார், உம்மை விட்டு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஓ ராக்காத்தடோ, நாச மோசமோ நிர்வாணமோ பசியோ பட்டினியோ, ஓ ராக்காத்தா லேஹே மேரே, எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று சொல்லி நாமும் தைரியமாய் சொல்லுவோம், கிறிஸ்துவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார்? ஆஸ்தியோ ஐஸ்வர்யமோ எது என்னை பிரித்து விட முடியும்? ஆமே ஆமே சொல்லுங்க. ரீ மே லே கே ரே தே டே ரே லே கே துடோரோ ஓரா பாலா காரா மாமா மாமா. ஓ, அவர் மீது வைத்திருக்கிற அந்த பாச அக்கினி ஜுவாலை அது எரிந்து கொண்டே இருக்கும். அது ஒருபோதும் அணைவதில்லை. தேங்க்யூலா. ஆண்டவருக்கு உங்களை விட்டு கொடுக்கலாமே. இந்த காலை ஆராதனை வேளையில உங்களுடைய உள்ளத்தையும் உதடுகளை ஆண்டவருக்கு, உங்களையே ஆண்டவருக்கு விட்டு கொடுக்கலாமே. ஆண்டவரேன்னு சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது அவருடைய அளவில்லாமல் தெய்வீக பிரசன்னம் உங்களை நிரப்புவதற்கு ஆமே தாராளமாய் ஆமே அவருடைய கரத்தில் உங்களை விட்டு கொடுக்கலாம். அல்லேலூயா. ரிபகல தடரதலரபா. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். எஸ்ஐயா, ஊற்றுமையா உங்க வல்லமையை தாகத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்க. தாகத்தோடு ஒரு ஏக்கத்தோடு நிற்கிறேன். ஒற்றுமையா உங்க வல்லமையை கேளுங்க. சபையா இணைந்து சொல்லுவோம், ஒற்றுமையா உங்க வல்லமையை மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே. மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சமான யாவர் மேலும் கடைசி நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த காலை ஆராதனை வேளையிலே ஊற்றுமே. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன். இந்த காலவேளையே அவளோடு காத்திருக்கிறேன். ஒரு ஏக்கத்தோடு காத்திருக்கிறேன். ஒரு விருப்பத்தோடு ஏங்கிக் கொண்டிருக்கிறேன். ஓ ரிபா பாபா பாபா லஷல்பரோ ரிபா தடரகதலரபா. மழைக்காய் காத்திருக்கிற ஒரு பயிர் போல இந்த காலை வேளையில் எங்கள் உள்ளங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கிறதையா. எங்க உள்ள ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறதையா. ஓ மபா பாபா தனமா
ನಿಮನದುಡುನುರುಲೋ சந்தரி. தாகத்தோடு ஏக்கத்தோடு நிற்கிற நம்மை கர்த்தருடைய கண்கள் கவனித்துக் கொண்டே இருக்கிறது. ஓ ஹalleluya. நல்ல தகப்பனே, தர்மியான காலை ஆராதனை வேளையிலே ஒருமித்து உம்முடைய பாதத்தை தேடி வருவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் பாக்கியம் அருளி நிறைமை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களை நேசிக்கிறீர், எங்கள் மீது அன்பு செலுத்துகிறீர், எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய அன்பின் ஆண்டவரே கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில் நாங்கள் ஒருமித்து உங்களை தேடி உம்முடைய பாதத்தில் அமர்வதற்கு கர்த்தர் கிருபை தந்தீரே. எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இதனால் உண்டாகிற துதிகன மகிமையில் நமக்கே செலுத்துகிறோம். தொடர்ந்து இந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகள் மூலமாய் தெய்வ பிரசன்னம் வெளிப்பட போகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.